2017 இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் படி மூங்கில்களை மரத்தோட லிஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்களாம். ஏன்னா அது கிராஸ் ஃபேமிலியை சேர்ந்துதான். யாரு வேணாலும் இந்த மூங்கில்களை வளர்த்து அது மூலயமா பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. மூங்கில்களை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை இந்த வீடியோல பார்க்கலாம். மூங்கில்கள் உலகத்திலேயே ரொம்பவே வேகமா வளரக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு நாளைக்கு 47.6 இன்ச் வரைக்கும் வளருமா. மூங்கில்களால எந்த ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கும் ஈஸியா அடாப்ட் ஆகிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்காமா. அது மட்டும் இல்லாம இதுல மொத்தமா 1439 வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு மூங்கில்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் ட்ரீஸ் மூலியமா வரக்கூடிய ஆக்சிஜனை விட ஒரே ஒரு பேம்பு மூலியமா 35% அதிகமா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூங்கில சில நாடுகள்ல உணவா சாப்பிடுறாங்க, சில நாடுகள்ல மருத்துவமா பயன்படுத்துறாங்க. மூங்கில்கள் மூலியமா வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த பிஸ்னஸை நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக இந்தியன் கவர்மெண்ட் 2018 அதுக்கப்புறம் 19 வந்து நேஷனல் பேம்பு மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மூங்கில் நாறுகளை வச்சு துணி கூட செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? மூங்கில்ல சிலிக்கேட் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது இருக்கிறதுனால மூங்கில்ல டக்குன்னு தீ பிடிக்காது. நிலநடுக்கம் மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸை கூட மூங்கிலால ஈஸியா டாலரேட் பண்ணிக்க முடியும். இதனால தான் பல இடங்கள்ல மூங்கிலை வச்சு பேஸோ இல்லைன்னா பில்டிங்கே கட்டுறாங்க. நம்மளோட கடைசி ஃபேக்ட் இதுதான். அணுகுண்டு வெடிச்ச இடத்துல புல் பூண்டு கூட முளைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. 1945ல நடந்த ஹிரோஷிமா அட்டாமிக் பிளாஸ்டுக்கு அப்புறமா அந்த இடத்துல முளைச்ச முதல் தாவரமே மூங்கில் தான். இது மாதிரியான மூங்கில் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா